வணக்கம் தோழர்களே. ரோசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவின் பொருளாதார மேதைகளில் ஒருவரும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவரத்துறையினுடைய நிலைக்குழுவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய பிரணாப் சென் தான் நமது நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கும் தனிநபர் உணவு உள்ளிட்ட பொருட்களினுடைய நுகர்வு தொடர்பான செலவுக்கும் இடையிலான அந்த இடைவெளி, மிகப்பெரிய இடைவெளி கவலை அளிக்கக்கூடக்கூடியதாக உள்ளது என்று கூறியிருக்கிறார். அதாவது நடப்பு நிதியாண்டினுடைய 3வது காலாண்டில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை 8.3 விழுக்காடாக 8.4 விழுக்காடாக இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் இந்திய ஒன்றிய அரசு எடுத்து வெளியிட்ட ஹவுஸ்ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அதன் அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய, அதாவது 2011-12 வருடத்தை அடிப்படையாக கொண்ட அந்த விலைகளை வைத்து கணக்கு போட்டு பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும் 6 முதல் 8 விழுக்காடு வரை நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் கன்சம்ஷன் growth, நுகர்வு வளர்ச்சி என்பது ஆண்டுக்கு அதற்கு முந்தைய ஆண்டை விட 1.5 இதுவரை 1.5 விழுக்காடு மட்டுமே உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் உணவுக்கான செலவு என்பது குறைந்திருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் இந்திய ஒன்றிய அரசு 82 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் என்று சொல்வதனுடைய காரணமாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, அவர் மிக முக்கியமாக ஒன்றை சுட்டி காட்டுகிறார். அதுதான் மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், தனிநபருடைய பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மிக பலவீனமாக இருக்கிறது. அதாவது அது ஆண்டுக்கு 3.5 விழுக்காடு தான் உயர்கிறது. இதற்கும் நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையிலான இந்த இடைவெளியைத்தான் அவர் மிக மிக அபாயகரமானது, கவலை அளிக்கக்கூடாது என்கின்றார். ஏனென்றால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 8.4 8.5 அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய நுகர்வு, பொருட்களினுடைய நுகர்வு வாங்கி நாம் உட்கொள்வதாக இருக்கட்டும், அல்லது பயன்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது அனுபவிப்பதாக இருக்கட்டும், அந்த வளர்ச்சி என்பது 3.5 விழுக்காடாக, அதாவது வெறும் 5 விழுக்காடு குறைவாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், பொருளாதாரப்படி ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லக்கூடிய தனிநபர் நுகர்வுக்கும் இடையிலான இடைவெளி என்பது கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். அது 8.4ன்னா இது 8, அந்த அளவுக்கு தான் இருக்கும். 8.2 இப்படி தான் இருக்குமே ஒழிய, இந்த மாதிரி அது 8.5 இது 3.5 என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய இடைவெளி இருக்கவே கூடாது. ஆனால் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, எஸ், இட் இஸ் worrisome. Historically, consumption growth has nearly been at the same level as GDP growth. அதே அளவிற்கு இருக்க வேண்டும், or slightly lower. However, the current gap is much wider at nearly 5 percentage points. This has never happened before and is completely unexplicable. இது விளக்க முடியாததாக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி, நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, அதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் அவர்களுடைய மூலதன செலவு, மிஷினரி உள்ளிட்ட உற்பத்தி கருவிகள் உள்ளிட்ட பலவற்றை வாங்குவதற்கான முதலீடுகள் செய்யக்கூடிய அளவிற்கு அவைகள் பலமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த நாட்டில் அதிகபட்சம் வேலைவாய்ப்பை தரக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இதில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. எதுன்னா, மூலதன செலவீடுகளுக்கு அவர்களிடம் பணம் இல்லை. இது மிகவும் கவலை தரக்கூடியதாகும். இது காலப்போக்கில் மிகப்பெரிய அளவிற்கு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியது, பலவீனப்படுத்தக்கூடியது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். பொதுவாக மோடியை வளர்ச்சிக்கான பிரதமர் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் பெரிதாக பேசுகிறார்கள். அவ்வாறு சொல்லும்போது அவர்கள் ஜிடிபியை மட்டுமே பிடித்துக் கொள்கிறார்கள்.
ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று. ஆனால் மக்களினுடைய நுகர்வு வளர்ச்சி என்பது எந்த அளவிற்கு இந்த வளர்ச்சி இருக்கிறதோ அதற்கு சமமான அளவிற்கு அதுவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னவென்றால், இந்த பொருளாதார வளர்ச்சியால் வெறும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கின்ற அந்த ஒற்றை குறியீடு இந்த நாட்டினுடைய மக்களினுடைய நுகர்வில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அது கடினமான அளவிற்கும் மிகவும் பின்தங்கிய அளவிற்கு இருக்கிறது. தொடர்களே, த டெவில் இஸ் த டீட்டெயில் என்று சொல்வார்கள். அதுதான் இங்கே நடக்கின்றது. மக்களுக்கான வருவாய் என்பது மிகப்பெரிய அளவிற்கு குறையும் போதுதான் இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்கின்ற இந்த ரேஷியோவும் இந்த குறியீடும் குறையும். அப்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமானதாக, பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அவர்கள் பலன் பெறுகிறார்கள். அதை வைத்துத்தான் பொருளாதார வளர்ச்சியை வந்துட்டு இவங்க பெருசாக பார்க்குறாங்க. இப்போ 8 துறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயம், எரிபொருள் உற்பத்தி, தொழிலக உற்பத்தி, சேவைகள், பிறகு மைன்ஸ் சுரங்கங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா எரிபொருள் உற்பத்தி. இப்படி 8 துறைகளை எடுத்துக்கொண்டால் 8 துறைகளிலும் விவசாயத்தை தவிர மற்ற எல்லாமும் வளர்ந்திருக்கிறது. விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா, முதல் முறையாக 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நமது நாட்டினுடைய அரிசி உற்பத்தி பருவமழை பொய்த்ததன் காரணமாக இந்த ஆண்டு குறைய போகிறது. தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்தது. கொரோனா காலத்தில் கூட உயர்ந்து கொண்டே வந்தது. இப்பொழுது குறைகிறது. அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்களினுடைய பலம், அந்த தொழில் நிறுவனங்களினுடைய இயங்கு சக்தி 2020 அந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர் வெளிவரவில்லை. எனவே அவர்களால் மூலதன செலவுகள் செய்யக்கூடிய அளவிற்கு பலமற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இது ஒரு நொண்டி பொருளாதாரமாக, ஊனமுற்ற பொருளாதாரமாக நமது நாடு இருக்கின்றது. ஆனால் இந்த விவரங்களை ஆழமாக பார்ப்பவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பிரணப் சென் போன்றவர்கள் இதை விளக்கி சொல்லும் போதுதான் நமக்கு புரிகிறது, நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு பக்கமானது. அது பொதுவான மக்களினுடைய வளர்ச்சிக்கு அது எந்த விதத்திலும் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. கார்ப்பரேட்டுகள் வளர்கிறார்கள், அவ்வளவுதான். எம்எஸ்எம்இ வந்துட்டு வளரலை அப்படின்னோம்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு பெருக்கம்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு குறையும். ஏன்னா கார்ப்பரேட்டுகள் வந்துட்டு பெருமளவிற்கு மெஷினரிஸு, அதோடு சேர்ந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எதுவும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உதவி இல்லாமல் இயங்கக்கூடிய அளவிற்கு அவைகள் அதையெல்லாம் வந்துட்டு செய்து தரப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது நாட்டு மக்களுக்கான வளர்ச்சி என்பதிலிருந்து மிகவும் தள்ளி நிற்கிறது என்கின்ற அந்த பிரணப் சென்னுடைய அந்த கவலை என்பது நாம் மோடி அரசினுடைய சாதனை என்றெல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களே, அது எந்த அளவிற்கு மிக மிக மோசமானது, மிக தவறானது என்பதை விளக்குகிறது. தோழர்களே, இது சின்ன விவரம் தான். இன்னும் நிறைய அவர் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம சொல்லலை. ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே என்னன்னீங்கன்னா, இதை நம்ம வந்துட்டு பரப்பணும். உண்மையான பொருளாதார வளர்ச்சி, உண்மையான நாட்டின் வளர்ச்சி என்பது நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியில் தொடர்பற்றதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சைட்டில் பார்க்கலாம், இந்த விவரங்களை எல்லாம், ப்ரொடக்ஷன் கொடுத்த விவரங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இதையெல்லாம் மிக சிறப்பாக இருந்தால், தேவையானதாக இருந்தால், நீங்கள் விரும்புவதாக இருந்தால், இது தொடர்பாக நீங்கள் லைக் கொடுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்கள். எந்த அளவிற்கு பகிர முடியுமோ அந்த அளவுக்கு பகிருங்கள். தொடர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.